என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எடப்பாடிக்கு தொடர்பே கிடையாது. நம்ம அவரை பார்த்தது கூட கிடையாது. சிஎம்மா தெரியும், அவ்வளவுதான். ஆனா எடப்பாடி கடைசி வரைக்கும் அந்த கட்சியை கட்டுக்கப்படுத்தணுன்ற அந்த துணியோட பண்றாரு இல்ல. உண்மையான அதிமுக அத்தனை பேரும் இப்ப புரிஞ்சு நிற்பானுங்க, எடப்பாடி ஏன் இவங்களை சேர்க்கல, ஏன் சேர்க்கலன்னு. ஒரு அமைச்சர் போய்க்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுடுங்க. நீ சிஎம் இருந்திருக்க 3 முறை. நீ வந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுட்டு திமுக போய் சேரலாமா? இந்த திமுக இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்காக வந்தது, எதனால உருவாக்கப்பட்டது, எதுக்காக தொடங்கினார் எம்ஜிஆர்? ரீசனாக கூட நான் பேராசிரியர் தீரன்கிட்ட இப்போ இந்த டாக்டர் உடைய இஷ்யூ கோசம் பேசும்போது கூட ரொம்ப வருத்தமாக சொன்னார். அன்றைக்கி நான் பண்ண பெரிய தப்பு தான் திமுக அன்றைக்கி இந்த உச்சத்துக்கு வந்து நிற்கிறானுங்க. சசிகலா அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க நேற்று. இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்திருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனால் விஜயகாந்த் அவர்கள் மனைவி அவங்களும் தேமுதிகவை கூட்டணிக்கு சேர்த்துருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறது? இது விஜயகாந்த் வந்து ஆரம்பத்தில் இருந்து திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். திமுக பண்ண துரோகம் இது எல்லாத்தையும் அவரால் கடைசி சாகிற வரைக்கும் அவரால் ஜீர்ணிச்சிக்க முடியல. வடிவேலுன்னு ஒரு நபரை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ அவர் தரக்குருவாக்கி அவர் ஒரு பெரிய குடிகாரன்ற மாதிரி ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கி அவர் அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. உண்மையிலே விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல மனுஷன். எதை வச்சு சொல்றேன்னா, இவ்வளோ அசிங்கப்படுத்தினா கூட அவனை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுறதே கிடையாது. ஆனால் இந்த அம்மா இப்போ போய் திமுகவோட கூட்டணின்னு போகிறாங்க. திமுகவோட கூட்டணினா என்ன மாதிரி கொள்கை உனக்கு, என்ன கொள்கை உனக்கு? சார் அன்னைக்கு சசிகலா வந்து ஏலம் விட்டாங்க சார் ஆட்சியை. ஏன் நீ எடுக்க வேண்டியதான பணத்தை கொடுத்து? அன்னைக்கு தைரியமா ஏலத்தில் எடுத்தாரு யாரு? எடப்பாடி. அவர் வந்து ஏலத்தில் வந்து ஆட்சியை எடுக்கணும்னு எடுக்கல. அவர் எம்ஜிஆர் மேலேயும் ஜெயலலிதா மேலேயும் இருந்த விசுவாசத்தில் இந்த கட்சியை நம்ம காப்பாற்றணும். Video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு அகில பாரத சத்திரிய மகாசபையின் ஸ்டேட் பிரசிடென்ட் புருஷோத்தமன் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க சார். அடுத்து லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிஎம்கேல சேர்ந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சசிகலா அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க நேற்று. இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்துருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனால் விஜயகாந்த் அவர்கள் மனைவி அவங்களும் தேமுதிகவை கூட்டணிக்கு சேர்த்துருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறது? இது வெவ்வேறு தலைவர்களை தன் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கிட்டவங்க இப்போ ஒரே கட்சிக்குள்ளே போகிறது வந்து சரியாக இருக்குமா சார்? விஜயகாந்த் வந்து ஆரம்பத்தில் இருந்தே திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய வீடியோவில் எல்லோரும் பேசியிருக்காங்க, போயிருக்காங்க, எல்லாம் பார்த்துருக்குறீங்க. அவரோட இழப்பு என்ன, திமுக பண்ண துரோகம் இது எல்லாத்தையும் அவரால் கடைசி சாகிற வரைக்கும் அவரால் ஜீர்ணிச்சிக்க முடியல. வடிவேலுன்னு ஒரு நபரை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ அவரை தரக்குருவாக்கி அவர் ஒரு பெரிய குடிகாரன்ற மாதிரி ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கி அவர் அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. உண்மையிலே விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல மனுஷன். எதை வச்சு சொல்கிறேன்னா, இவ்வளோ அசிங்கப்படுத்தினா கூட அவனை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுறதே கிடையாது. ஆனால் இந்த அம்மா இப்போ போய் திமுகவோட கூட்டணின்னு போகிறாங்க. திமுகவோட கூட்டணினா என்ன மாதிரி கொள்கை உனக்கு, என்ன கொள்கை உனக்கு? உங்கள் வீடுகார ஆரம்பிக்கும் போது, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது சாதாரணப்பட்ட மக்களுக்காக தான் அந்த கட்சி ஆரம்பித்தார். அவர் சொந்தமாக செலவு பண்ணார், எல்லா விஷயமும் பண்ணார். அவர் மேலே வந்து மக்கள் வந்து அபரிவிதமான பாசம் வச்சுருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வன்னியர்கள், தலித்துகள் பெருவாரியாக விஜயகாந்தோட ஃபாலோவர்ஸாகவே இருந்தாங்க, அவரோட கட்சியிலே இருந்தாங்க. அவர் வந்து விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் அவர் பார்க்கல. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோசம் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவர் வெளியே வர்றார். வந்தார், அவரோட கெட்ட நேரம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த அம்மா அதிமுக கூட்டணியில் இருந்த இப்போ அதிமுகவில் உனக்கு என்ன பிரச்சனை? இவங்களை வந்து ஏவாவையில் வந்து ஜாதிய ரீதியாக கூட்டிகிட்டு போகிறாரு. மொழி ரீதியாக, ஜாதின்னு வேணாம், மொழி ரீதியாக திராவிடன்ற போர்வையில் கூட்டிகிட்டு போயிட்டார். திராவிடர்கள் அத்தனை பேரையும் திமுக இன்றைக்கு ஒருங்கிணைச்சிட்டாங்க. என்ன இதை வந்து நாளைக்கு யாருன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்கன்றதுக்கோசம் தமிழ் சமுதாயத்துக்குரிய ஜாதியில் முழுக்க ஓடிச்சு இவங்கெல்லாம் தலைவராக இருந்தவங்க இவங்கள அத்தனை பேரையும் நாங்கள் இங்கே வந்து திமுகவில் சேர்ந்துடுறாங்க. என்ன ரீசனாக பார்த்தேன், இன்றைக்கி காலையில் நம்ம ஓபிஎஸ் வந்து டிஎம்கேல சேர்றாரு, இபிஎஸ் துரோகம் பண்ணாருன்னு சொல்கிறாரு. சார் எங்கேயோ நீ வந்து தேனியில் டீ கடை வச்சுன்னு இருந்த, டிடிவி தினகரன் வந்து அங்கே எம்பி நிற்கும் போது நீ வந்து தேர்தல் பார்த்த, முழுமையாக உன்னோட இன்சார்ஜாக இருந்து பார்த்த, வரவு செலவெல்லாம் பார்த்த, கரெக்டாக கொடுத்த, டிடிவி தினகரனுடைய குட் புக்குக்கு வந்துட்டேன். பரவாயில்ல, நல்லா முழுமையாக உழைச்சார் போனாருன்னு. அது வரைக்கும் நீ எம்எல்ஏவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு சாதாரண
ஒன்றிய செயலாளர் இப்போ பொறுப்பில் இருந்த அவ்வளோதான். நீ அப்போ வந்து சேர்மனாக இருந்தார். ஜெயலலிதா ஒரு பிரச்சனை வருது. அப்போ டிடிவி தினகரன் வந்து நல்ல ஸ்ட்ராங் பொசிஷனில் ஏடிஎம்கேக்குள்ளார இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, மற்றவங்களை யாரும் அந்த அம்மா நம்பலை, இவரை நம்பி வந்து என்ன பண்ணாங்க, சிஎம்மாக அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால சிஎம்மாக அந்த அம்மா நியமித்தாங்க. நியமித்த பிறகு இல்லைன்னா நீ யாருன்னு இந்த அதிமுகவில் யாருக்கா தெரியுமா? தமிழ்நாட்டில் எத்தனையோ ஒன்றிய செயலாளரான், எத்தனையோ எம்எல்ஏஸ் இருந்தாங்க, யாருமே யாரையும் தெரியவே தெரியாது. கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, பேர் அடிப்படும், அதோடு முடிஞ்சு போயிடும். உனக்கு இவ்வளோ பெரிய விலாசத்தை கொடுத்தாங்க அந்த அம்மா. என்ன டிடிவி தினகரன் தான் அதை உருவாக்கி விட்டார். நீ இந்த துரோகத்தை பண்ணிவிட்டு சிஎம் ஆன, அடுத்த முறையும் சிஎம் ஆன, அடுத்த முறை உன்னோட தவறுகளை பிடிக்கணும், உன்னை வந்து சீட்டே கொடுக்கக்கூடாதுன்னு கூட காலஞ்சென்ற முதல்வர் வந்து நினச்சாங்க ஜெயலலிதா அம்மா. சரி, ஒரு சிஎம்மாக இருந்தவருக்கு ஒதுக்கி விட்டாக்க நல்லா இருக்காதுன்றதுக்கோசம் அவனுக்கு சீட்டே கொடுத்தாங்க. அப்போது இதுதான் உண்மை, எல்லாருக்குமே தெரியும். நீ யாருக்கு விசுவாசமாக இருந்த? நீ என்ன அதிமுக, நீ வந்து இபிஎஸ் வந்து விசுவாசி இல்லை, இபிஎஸ்ஸால் தான் நாங்கள் போகிறோன்றிய. நல்லதோ கெட்டதோங்க, ஒரு கட்சியை கடைசி வரைக்கும் நிறுத்தினா போல இல்லை இபிஎஸ். சார் அன்றைக்கி சசிகலா வந்து ஏலம் விட்டாங்க சார் ஆட்சியை. ஏன் நீ எடுக்க வேண்டியதானே பணத்தை கொடுத்து? நான் பிஸ்னஸாக பேசுகிறேன். அன்றைக்கி தைரியமாக ஏலத்தில் எடுத்தார் யார்? எடப்பாடி. அவர் வந்து ஏலத்தில் வந்து ஆட்சியை எடுக்கணும்னு எடுக்கலை. அவர் எம்ஜிஆர் மேலேயும் ஜெயலலிதா மேலேயும் இருந்த விசுவாசத்தில் இந்த கட்சியை நம்ம காப்பாற்றணும், இந்த கட்சியை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவர் வந்து செலவு பண்ணார், எடுத்தார், கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார். நீங்கள்லாம் அப்பயே யாருன்றத பட்டவர்த்தனமாக அவர் தெரிஞ்சுக்கினார். நீ என்ன பண்ண, ஆரம்பத்துலேருந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய, பேர் சொல்ல விரும்பலை, சில விஐபியை பற்றி நீயே கூட சொன்ன. இவங்களெலாம் நம்பி தான் நான் திரும்பவும் உள்ளார வந்தேன். யாரை? குருமூர்த்தியை பற்றி பேசுனீங்க. குருமூர்த்தி இதுக்கு வந்து மறுப்பு கூட தெரிவித்தார். என்னை வந்து ப்ரெஷர் போட்டு தான் என்னை கொண்டு வந்தாங்க அப்படின்னாங்க. நீ எதுக்கு ப்ரெஷர் போட்டால் வந்த? உனக்கு தான் பிடிக்கலன்னு ஆயிடுச்சு. நீ அப்பயே போய் சேர வேண்டியதுன்னு திமுகவில். பவரில் இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்தை ஃபுல்லாக யாரோ ஒரு பெரிய பில்டர்கிட்ட கொடுப்பீங்க. என்ன நீ உன்னோட நிலைன்னா இன்றைக்கி எத்தனை ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக நீ இருக்கிற? என்ன இது, இந்த பணம் எங்கேருந்து வந்ததுங்க? முழுக்க முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்ற ஒரு கட்சியினால், அந்த கட்சிக்கு கொடுத்த பவர்னால் நீ பணம் பண்ண. உனக்கு பிடிக்கலன்னா நீ என்ன பண்ணணும்? நான் அரசியலை விட்டு விலகிடுறேன் சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, விலகி போக வேண்டியது தானே. ஏன் இப்போ போய் டிஎம்கேல போய் சேர்ற? அதுக்கு முதலே போயிருக்கலாம். அதாவது இவர் வந்து நேராக வந்து அம்மா சமாதியில் வந்து சத்தியம் பண்ணார் தெரியுங்களா? மாதிரி அப்பயே வந்து இந்த கட்சி எனக்கு சரிப்பட்டு வராது, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, இந்த எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை நான் ஏற்றுக்கவே முடியாது, அதனால் நான் வெளியே போய் திமுகவோட நான் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு போய் சேர்ந்தார். சார், திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி பவரில் இருக்குதுன்னா, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரெல்லாம் பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு இவனுங்க அத்தனை பேரும் போய் திமுகவுக்கு விலை போனானுங்க. இவனுங்க போகணுன்னா திமுக ஆட்சியை பிடிச்சிருக்காது, வந்திருக்காது. போன அத்தனை பேரும் இவனுங்க எவனுக்காவது விசுவாசம் இருக்குதா? இவனுக்கு போய் எடப்பாடியை பற்றி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. திமுகவில் போனால் அத்தனை அமைச்சரை பற்றி நான் சொல்ல வரேன். நான் ஒவ்வொருத்தர் பேரும் நம்ம சொல்லி நிற்க வேண்டாம். வேறு ஒரு 10 பேர் போனானுங்க, இல்லை 8 பேர் இன்னும் மந்திரியாகவே இருக்கானுங்க. என்ன இவெல்லாம் எங்கே சம்பாரிச்ச காசு? அதிமுகவில் சம்பாரிச்ச காசு தானே. 91, 96 கொள்ளை அடித்தான் கண்ணப்ப அடித்தார்ல முத்துசாமி. வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி 91, 96 கொள்ளை அடித்த அத்தனை கும்பலம் மொத்த துட்டையும் திமுகவோட கொடுத்துட்டு திமுகவில் போய் சரணடைகிறீங்களா? இதை விட கேவலமான விஷயம் இருக்குது சார். டிஎம்கே ஆட்சிக்கு வருது வரல சார். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எடப்பாடிக்கு தொடர்பே கிடையாது. இன்னும் நம்ம அவரை பார்த்தது கூட கிடையாது. அச சிஎம்மாக தெரியும், அவ்வளோதான். ஆனால் எடப்பாடி கடைசி வரைக்கும் அந்த கட்சியை கட்டுக்கப்படுத்தணுன்ற அந்த துணிவோடு பண்ணுறாரு இல்லை. என்ன உண்மையான அதிமுக அத்தனை பேரும் இப்போ புரிஞ்சுன்னு இருப்பானுங்க, எடப்பாடி ஏன் இவங்களை சேர்க்கலை, ஏன் சேர்க்கலைன்னு. இப்போ இவங்க எல்லாருக்கும் தெரியும்ல சார். தலைவருக்கு தான் சார் போனான். எத்தனை கேடஸ் வந்து டிஎம்கேல போய் சேர்ந்தான் சார், ஏடிஎம்கேலேருந்து சொல்லுங்கள் சார். லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வரப்போகிறாங்க, நீ நினச்சிக்கலாம். லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருவாங்க, கோடிக்கணக்கான தொண்டர்கள் வருவாங்கன்னு. சார் ஒரு கட்சியோட லேபிள் இல்லைன்னா நம்ம பின்னாடி 100 பேர் வரமாட்டான் சார்.
இதுதான் நிதர்சனமான உண்மை. கரெக்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு அமைப்புக்குள்ளார இருந்தால் தான், இல்லை நீ அந்த அமைப்பை கட்டமைச்சாக்கா உன் பின்னாடி வருவாங்க. எதுவுமே இல்லாமல் நீ புதுசாக வருவ, பதவி வாங்குவ, நல்லா சம்பாதிப்ப, நாளைக்கு அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு ஓடிட்டு நெக்கில் அடிப்ப. போய் எடப்பாடி வந்து என்ன நீ பேசவே மாட்ட, உள்ளுக்குள்ளார இவ்வளோ வஞ்சனையாக இருந்துட்டு எவ்வளோ மோசமான மனநிலையோடு நீ இருந்து இந்த அதிமுக கேவலப்படுத்திட்டு போயிருக்கிற. சார் நான் சிஎம்மாக இருந்தோம் சார், நான் போகலாமா சார் இந்த கட்சி விட்டு? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு அமைச்சர் போய்க்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுடுங்க. நீ சிஎம்மாக இருந்திருக்கிற 3 முறை. நீ வந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுட்டு திமுகவில் போய் சேரலாமா? இந்த திமுகவிலேருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்காக வந்தது? எதனால் உருவாக்கப்பட்டது? எதுக்காக தொடங்கினார் எம்ஜிஆர்? அதை கட்டி காப்பாற்றினாங்களா ஜெயலலிதா? அந்த மாதிரி கட்டி காப்பாற்றினால தான் நீ எல்லாம் பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இன்றைக்கி மொத்த பேரும் இன்றைக்கி திமுகவில் போய் உட்காந்துருக்கீங்க. எடப்பாடி கிட்டே இருந்தீங்களே, எடப்பாடி நீங்கள் அடின்னு அடிச்சிங்களா? எடப்பாடி இருந்தால் உங்களை கண்டுனார? எல்லாம் திடீர்னு தானே இருந்தீங்க. நீ போய் எடப்பாடி போய் துரோகிட்டீங்க. இது எந்த வித நியாயம்? திமுகவை பொறுத்த வரைக்கும் சார் எப்பயுமே அது வந்து என்றைக்கே விழுந்த கட்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் 87 வணிகர் சங்கம் வந்து தேர்தலை புறக்கணிக்குது. அதுக்கு ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னாக்கா தீரனை கூப்பிட்டு கலைஞர் ஆப்ரேட் பண்ணார். பேராசிரியர் தீரன் வந்து அப்போது நாங்கள் அதில் இருக்கோம், வணிகர் சங்கத்தில் தீவிரமாக இருக்கோம். அந்த நேரத்தில் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் சொன்னோம், நாம் தேர்தலை புறக்கணிக்கிறதுனால. அப்போ எம்ஜிஆர் இறந்த நேரம் அதிமுக 2ஆக பிளவுபட்டு இருந்தது. அதில் ஒரு பக்கம் எஸ்டிஎஸ் ஒரு பக்கம் ஜெயலலிதா சைடும், ஆர்.எம். வீரப்பன் வந்து ஜானகி சைடும் இருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்ஏஸ் நிறைய இருந்தது வந்து ஆர்.எம்.வி சைடு தான், கேடஸ் நிறைய இருந்தது வந்து ஜெயலலிதா சைடு. அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுனாக்கா பேராசிரியர் தீரனை சொல்கிறார், வன்னியர் சங்கம் வந்து தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணுவானா, நாம் தனிச்சு நிற்கலாம், நம்ம வந்து பாய்காட் பண்ணுவோம் அப்படின்னாரு. நான் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் சொன்னோம், ஒன்று தேர்தலில் தனியாக நிற்கலாம், என்ன நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை நம்ம பார்ப்போம். புறக்கணிச்சோமா அது வந்து பெரிய அட்வான்டேஜ் யாருக்குன்னா திமுகவுக்கு. மீண்டும் நாம் திமுகவுக்கு உயிர் கொடுக்க போகிறோம். அந்த வேலையை நம்ம பண்ண போகிறோமான்னு ரீசனாக கூட நான் பேராசிரியர் தீரன்கிட்ட இப்போ இந்த டாக்டருடைய இஷ்யூக்கோசம் பேசும்போது கூட ரொம்ப வருத்தமாக சொன்னார், அன்றைக்கி நான் பண்ண பெரிய தப்பு தான் திமுக அன்றைக்கி இந்த உச்சத்துக்கு வந்து நிற்கிறானுங்கன்னு. ஏன்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் இல்லைனாக்கா திமுகவே கிடையாதுங்க. இது இப்போ கிடையாது, 62 ஆரம்பித்தது ஆஸ் ஆன் டேட் வரைக்கும். ஸ்டாலின் வந்த பிறகு என்ன பண்ணிட்டாருன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களை முடிச்சிட்டார். அதுக்கு வைகோவை முழுமையாக பயன்படுத்தினார். அவ்வளோ பேரையும் முடிச்சுட்டு இப்போ வந்து வேறு மாதிரியான ஒரு செட்டப் வச்சுங்கிறாரு. அவர் யார் சொன்னால் கேட்பாங்களோ அந்த மாதிரியான குரூப்புகளை வச்சுருக்காரு. இடையில இந்த மாதிரி ஜாதி கட்சிகள், இப்போ சசிகலா வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அம்மா அதிமுக விட்டு நிறைய பேர் வெளியே போனது யாரால தெரியுங்களா? இந்த அம்மாவால் தான். இந்த அம்மா யாருக்கு நல்லது பண்ணியிருக்காங்க? இலவசமாக யாருக்காவது ஒரு 10 பேர் சீட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்களா? அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாங்கள்ல சார். பதசயத்துக்கு வந்து ஜெயலலிதா நேரடியாக கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறாங்க சார். எம்பி சீட்டு கொடுத்தாங்க, ஒருத்தர் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. அந்த அம்மா நெருக்கமானாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த அம்மா முதல்ல பதசயத்தை கட் பண்ணிச்சு. அந்த அம்மா டீசெண்டாக என்ன பண்ணாங்க, நமக்கு ஒரு பொசிஷனை கொடுத்தாங்க அந்த அம்மா. ஆகினால நமக்கு எதுவுமே வேணான்னு அப்படியே ஒதுங்கி நேராக போயிட்டாங்க. இந்த அம்மா சசிகலாவால் உருவாக்கப்பட்ட இத்தனை பேர் இருக்கா. இந்த அம்மா சொல்லிக்கிறாங்க தெரியுமா, என்னால் உருவாக்கப்பட்டவங்க. உன் சமுதாயத்துக்காரனுங்கிட்டே நீ உன் சமுதாயத்துக்காரன்ட்ட சும்மா பண்ணி கொடுத்தியா? அத்தனை பேர்கிட்ட பணம் வாங்கி தானே பண்ணேன் சார். நான் முழுமையாக வந்து இந்த சமுதாயத்துக்கு சர்வீஸ் பண்ணியிருந்தாக்கா ஒரு 100 கோடி கூட என்கிட்ட இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன், 30 வருஷத்தில் ஏதோ கொஞ்சம் கட்சா கூட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்காது. பல லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? ஜெயலலிதான்ற ஒரு அம்மையாரை வச்சுக்கின்னு அந்த அம்மையாரை வச்சு முழுக்க நீங்கள் தான் பணம் பண்ணீங்க. என்ன அந்த அம்மா சாவுக்கு நீங்களாம் ஒரு காரணம் தான். நீங்கள்லாம் கரப்ஷன் பண்ணாமல் இருந்திருந்தாக்கா அந்த அம்மா எங்கே போய் சாவு போகுது? இந்த வழக்கில் நீங்கள் பாருங்கள், திமுக ஏங்க உண்மையான அண்ணா திமுக உணர்வுள்ள அண்ணா திமுககாரன் எந்த காலகட்டத்திலும் அவன் போய் திமுகவோட போயே இருக்கக்கூடாதுங்க. இவன்லாம் கொள்ளையடிப்பான், இவன்லாம் தப்பிச்சுப்பான். ஜெயலலிதாவை எப்படியோ முடிக்கணும்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அம்மாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தானுங்க.
இவனுங்களாம் சூடு சொரணன்னு இருந்தாக்கா இங்கேருந்து போனானுங்க தெரியுங்களா? இப்போ திமுகவுக்கு போயிருக்காங்கல்ல, இவனுக்கு உண்மையான உணர்வு உள்ளவனாக இருந்தாக்கா போகலாங்களா திமுகவுக்கு? உங்களுக்காக அந்த அம்மா வந்து எல்லாம் பண்ணிச்சு. அந்த அம்மாவுடைய மரணமே இவனுங்களால தான் உருவாச்சு. அந்த கட்சிக்கு நீங்கள் எப்படி போகிறீங்க சார்? நான் வந்து ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கே கிடையாது. நான் வந்து ஒரு கம்யூனிட்டியில் இருக்கேன். நான் சொல்கிறேன், நடந்த உண்மைகளை சொல்கிறேன் சார். அன்றைக்கி 69% இன்னைக்கு வாய் கீழே பேசுகிறாரு ஸ்டாலின். அந்த அம்மா தான் சார் கேஸ் போட்டு ஜெயிச்சுது. அந்த அம்மா என்ன எம்பிசியில் இருந்தாங்களா, பிசியில் இருந்தாங்களா? அந்த அம்மா அப்பர் காஸ்ட். ஆனால் அதுக்காக வந்து அந்த அம்மா ஃபைட் பண்ணாங்கல்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்கல்ல, போய் ஜெயிச்சாங்கல்ல. உடனே வீரமணி சமூக நீதி காவலர் அவர் சொல்கிறார் என்னென்னு, அன்றைக்கி வந்து ஜெயலலிதா வந்து பாராட்டினார் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொன்னாரா இல்லையா? அவர் என்ன ஏன் இன்றைக்கி திமுக வந்தால் ஏன் அந்த வேலையை பண்ணல சார்? உள்ஒதுக்கீடு அன்றைக்கி வன்னியர் சங்கம் போராடிச்சு சார். 20% ரிசர்வேஷன் வந்தது. எந்தெந்த ஜாதியெல்லாம் ஒன்று சேர்த்து திமுக இன்றைக்கி அவரோட கூட்டணியில் இருக்காங்க இல்லைங்களா, ஓபிஎஸ், ஸ்டாலினோட மச்சான், என்ன மற்ற அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சி 10% உள்ஒதுக்கீடு கொடுக்கூடாதுன்னு ஓபிஎஸ் கொண்டு வந்தார். இபிஎஸ் வந்து சிஎம்மாக இருக்கும்போது கடைசி நேரத்தில் வந்து 10% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தார். அதை எதிர்த்து வழக்கு வந்த உடனே அதை எதிர்த்து வழக்கு தொடுக்கிறதுக்கு பண்ணார். அதில் முழுக்க காரணம் ஓபிஎஸோடைய பின்புலம் அதில் இருந்தது, சசிகலாவோட பின்புலம் இருந்தது. இதெல்லாம் தெரிஞ்சு தாங்க எடப்பாடி வந்து இந்த நாளில் நம்பவே இல்லை. கடைசி வரைக்கும் திமுகவோட கை கோத்துக்குன்னு இந்த வேலையை பண்ணீங்க சார். எவனோ ஒருத்தன் என்ஜினியரிங் வேலையில் ஏதோ ஒரு தப்பு பண்ணுவான், மாட்டிப்பானுங்க. அவனை காப்பாற்ற நீ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவீங்க. திமுக இது வரைக்கும் போய்க்கிற சுப்ரீம் கோர்ட் கேஸ் அத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட முறையில் இவங்களுக்காக தான் போயிருக்காங்க. வெகுஜன மக்களுக்காக அந்த 10% ரிசர்வேஷனுக்கோசம் டேட்டா கொடுன்னு கேட்டான் சுப்ரீம் கோர்ட்டு. நீ எடுத்துமே கொடுத்தீங்களா சார்? இப்போ தேவையில்லை சார். அதாவது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு தேவையே கிடையாது. ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கட்டும். அன்றைக்கி எந்தெந்த சமுதாய மக்கள் யார் யாரெல்லாம் வராங்களோ அந்த சமுதாயத்து மக்களுக்கான பங்கீடு நிச்சயமாக கிடைக்கும். நீ இது வரைக்கும் திமுக ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசவே மாட்டேன்றீங்களே. ஏன் சொல்லுங்கள்? மைக்ரோஸ்கோப் மைனாரிட்டி நீலாம் நிற்கக்கூட முடியாது. ஏன்னா நீ உன்னோட ஜாதியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீ தேர்தலையோ நீ 0 ஆகிடுவேன். அது தெரியக்கூடாதுன்னு தான் நீ என்ன பண்ணுற, பெருத்த சமுதாயங்களில் இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயங்கள் அத்தனை பேரையும் பொழந்து உன் கூட வச்சுக்கின்னு நீங்கள் திராவிட மாடல் அரசு பண்ணுவீங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் சார், ஹிந்தி கற்றுக்கக்கூடாது, ஹிந்திக்கு நாங்கள் முழு எதிர்ப்புன்னு சொல்கிறீங்க. என்ன சரி, ஹிந்திக்கு முழு எதிர்ப்பு. பார்டர் இருக்குதுன்னா தமிழ்நாடு ஒட்டிய பகுதிகள், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, இது ஒட்டிய பகுதிகளில் இருக்கிற பள்ளிகள் அத்தனையிலையும் மும்மொழி கல்வி தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? அது 3 மொழியில் லாஸ்ட் டைம் பேசும்போது பேசணும் சார். அதை பற்றி மும்மொழி கொள்கை இருக்குது. ஏன்னா இங்கே மட்டும் நாங்கள் ஹிந்தி படிக்கக்கூடாது, இருமொழி கொள்கை தான் இங்கே எங்களுடைய லட்சியம் அப்படின்னு சொன்னீங்களே. ஏன் ஏமாத்துறீங்க? அப்போ அங்கே எல்லாத்தையும் நிறுத்துங்க. தெலுங்கு லாஸ்ட் எலெக்ஷனில் சவுகார்பேட்டையில் வந்து பேம்ப்ளெட் வந்து ஹிந்தியில் தான் அடித்தாங்க. ஏன் எடுத்து கொடுக்குற? அப்போ வந்து இந்திக்காரனோட ஓட்டு முழுக்க உனக்கு தேவை. அதுதானே நடக்குது. ஏன் எங்களை ஏமாத்துற சார்? இன்னொன்று சார், இவனுக்கு ஹிந்தி வேணான்னு சொல்கிறதுக்கு நோக்கமே அத்தனை பேரும் ஸ்கூல் வச்சுருக்கானுங்க, சிபிஎஸ்சி சென்ட்ரல் சிலபஸ். நீ வந்து சாதாரண பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, இந்தியை 3வது மொழியாக கொண்டு வரீங்க. இல்லைனாக்கா மத்திய அரசாங்கத்துடைய அந்த கல்வி திட்டம் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் உள்வாங்கினீங்கன்னா கீழ்நிலையில் இருக்க பசங்க படிக்க ஆரம்பிப்பானுங்க சார். அவங்க எதுக்கு சார் வந்து இங்கிலீஷ் முழுமையாக வந்து ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல்லையோ கீழே இருக்கிற ஸ்கூலில் வந்து அந்த பசங்களுக்கு வந்து அவ்வளோ நாலேஜபிளாக கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் அன்றைக்கி இவங்க சொன்னாங்க, நம்ம தமிழக அரசோட கல்வி திட்டத்தினால தான் இன்றைக்கி இத்தனை பசங்க வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி இப்போ ரீசனாக வந்து சொன்னார். நான் கேட்குறேன், எத்தனை டீச்சர்ஸு குவாலிஃபைடாக இருக்காங்க சார்? நான் அவங்கள குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு டீச்சராக வரவங்க நல்லா குவாலிஃபைடாக இருக்கணும். நானே இல்லைன்னா என் கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட் எப்படி சார் நல்லா வருவோம் சொல்லுங்கள்? தமிழ் நீ சொல்லக்கூடிய தமிழ்லையே எத்தனை ஸ்கூலில் பிழையே இல்லாமல் பசங்க வந்து தமிழ் படிக்கும் சொல்லுங்கள்? லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாமில் 80% வந்து மொழி தேர்வு எழுதலை. மொழி தேர்வே எழுதலை, போயிடுச்சுங்க. அப்புறம் நீ எதுக்கு இந்த தமிழை கட்டின தமிழ் சொல்லி ஏமாத்துறீங்களே சார்? நீ சொன்னாலும் என் வீட்டில் நான் பேச போகிற மொழி இதுதான். நீ தமிழ் சொல்கிற அத்தனை பேரும் உன் வீட்டில் பேசுகிற மொழி தெலுங்கு, கன்னடா,
மலையாளம் நம்ம பேசலையே. என்ன மதுரையில் பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் இருக்கக்கூடிய சௌராஷ்டிராவில் என்ன மொழி பேசுகிறாங்க வீட்டில்? நல்ல தமிழ் பேசுவாங்க, உண்மையிலே தமிழ் பற்றாளர்கள் எல்லாமே திறமையானவங்க. ஆனால் அவங்க பேசும்போது அவங்க தாய்மொழி தான் பேசுகிறாங்க. நீ எதுக்கு அதை கெடுக்கிறேன்ற நான். இவர் பெருசாக பேசுகிற உலகம் முழுக்க தமிழை கொண்டு சென்றவங்க வந்து இப்போ நாடு கடந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள், ஸ்ரீலங்கன் தமிழர் எத்தனை இடத்துல ஸ்கூல் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தை, தமிழோட அடையாளத்தை உலகம் முழுக்க கொண்டு போயிருக்கிறது அவங்க தான். நீங்கள் யாரும் கொண்டு போகல. இதே ஆட்கோர் இந்து மதம் சொல்லக்கூடிய பிஜேபி கூட கொண்டு போகல. இலங்கையில் இருந்த தமிழர்கள் தான் அதை கொண்டு போனாங்க. நமக்கான அடையாளம் வேணும், நமக்கான மொழி வேணும் அப்படின்றத அவங்க தான் பண்ணுறாங்க. ஸ்கூல்ஸ் சார் நிறைய ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க சார். ஆமாம், தமிழ் ஸ்கூலு கம்பல்சரியாக எல்லோரும் வந்து தமிழர்கள் வந்து இப்போ ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. என்ன நீங்கள் வந்து ஏன் எங்களை ஏமாத்து? இப்போது உதாரணத்துக்கு சார் நம்ம ஹிந்தி படிச்சிருந்தோம்னு வச்சுங்க, நம்ம பசங்க நேஷ்னல் லெவலில் வந்து பெரிய அளவில் அச்சீவ் பண்ணுவானுங்க. பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ணணும். இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் வருது இல்லைங்களா, ஹிந்திலே எழுதுனாலும் இவன் மேலே வந்துடுவான். கண்டிப்பாக வருவாங்க, எல்லா பொசிஷன்லேயும் வருவாங்க. வர விடாமல் தடுத்துட்டு சும்மா தமிழ் தமிழ் சொல்லி ஏன் ஏமாத்தினுக்கிறீங்க? இப்போ ரீசனாக ஒரு படம் எடுத்தார், தமிழர்களுக்கான படம். என்ன அத்தனையும் பொய்யான தகவல், பராசக்தி இந்த மாதிரி பண்ணியிருந்தாக்கா சார் திமுகவுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி முழுக்க முழுக்க சார் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து வன்னியர்களும் மொழியாருங்க மற்ற பேக்வர்ட் கிளாஸஸ் கம்யூனிட்டிஸ் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என்ன கருணாநிதியோட ஒட்டுமொத்த குடும்பமும் ஓட்டு போட்டால் கூட 25,000 ஓட்டு 30,000 ஓட்டுக்கு மேலே கிடையாது தமிழ்நாட்டில். ஆனால் நீ தான் வந்து பவரில் இருக்கிற. என்ன ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய எந்த ஜாதியும் பவருக்கே வர முடியல. ஏதோ தவறி வந்துட்டார், காமராஜர் வந்துட்டார், பக்தவச்சலம் வந்துட்டார். என்ன அதுக்கப்புறம் யார் வந்தாங்க? அவ்வளோதான், அதோட லாஸ்ட்டு சார். அதோட க்ளோஸ் பண்ணிட்டீங்கல்ல. இது வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு புரியணும். இன்னொரு விஷயம் சார், திராவிடம் ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்துட்டான். திராவிடர்கள் ஃபுல்லாக இப்போ வந்து வலுவான சக்தி ஆகிட்டாங்கன்றாங்க. ஏன் சீமான் அதாவது நீ தமிழ் சமுதாயத்துக்கோசமே எல்லா வேலையும் பண்ணுற, தமிழ் சமுதாயம் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற நல்ல எண்ணம், தமிழர்கள் என்றைக்கு ஆட்சி அமைக்க முடியுதோ அப்போ தான் நம்மளுடைய அதிகாரத்தை பகிர்ந்தெடுக்க முடியும், நம்ம எல்லா விஷயத்தையும் காப்பாற்ற முடியுன்ற. இப்போ திராவிடன்னு சொல்லக்கூடிய அத்தனை மொழிக்காரனும் திராவிட மொழி பேசுகிறவனும் தமிழர்களை புறக்கணித்து விட்டுட்டு அவனுங்கெல்லாம் ஒருங்கிணைந்தால ஏன் தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவோட நீ கூட்டணி போனான்னா? நீ தைரியமாக பேசு. அதிமுகவோட அவர் யார்? பச்சை தமிழன் தானே, தமிழ் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறல்ல. அப்போ உன்னோட இன்டென்ஷன் என்ன? அப்போ நீயும் வரமாட்ட, நீயும் சேர்ந்து, அதாவது நான் தமிழர்களுக்கு நான் ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்குன்னு சொல்லி நீயே எதுக்கு தமிழர்களை அழிக்கிற? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா சார்? அதுதானே இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ தேர்தலில் நாங்கள் தனிச்சு நிற்க போகிறோம்னு சொல்கிறேன். தமிழரோட ஓட்டை ஃபுல்லாக நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, எப்படியும் நம்ம ஆட்சிக்கு வந்துடும் சார். நினச்சி பார்த்தா கூட வர முடியாது சார். கூட்டணி இல்லாமல் யாராலையும் ஜெயிக்க முடியாது. என்ன இப்போ விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு முழுக்க வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டிஸோட பின்புலம். 100% கிறிஸ்டியானிட்டிஸ் வந்து கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. இப்போ இந்த 12.5 லட்சம் ஓட்டு புதுசாக வந்திருக்கிறது யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, அதில் எப்படி பார்த்தாலும் 10 லட்சம் ஓட்டு அவரோட ரசிகர்களாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. விஜயோட ரசிகர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க எலெக்ஷனில் வந்து பிரிப்பாங்க, கண்டிப்பாக ஓட்டு பிரிப்பாங்க. அவர் வந்து கூட்டணி அமைச்சரவைன்னு சொல்கிறாரு. நாளைக்கு காங்கிரஸே கூட அங்கே போகலாம். டாக்டர் ஐயா கூட இன்னும் 2-3 நாளில் அனௌன்ஸ் பண்ணிட்டு விஜயோட போகலாம். அப்படி விஜயோட இவங்க போகும்போது தமிழ்நாட்டில் திரும்பவும் இந்த தேர்தல்களை வேறு மாதிரி சுற்றும். ஆமாம், புரியுதுங்களா? அப்போ நாம் எவ்வளோ தெளிவான அரசியலில் நாம் உள்ளே போகணுன்றதை சீமானம் புரிஞ்சுக்கணும். அதிமுக பிஜேபி பாமக கூட்டணி கூட பிஜேபியும் புரிஞ்சுக்கணும். இது திமுக தெளிவாக தாங்கிறாங்க. நம்ம ஆட்கள்லாம் எல்லாம் ஒன்றா ஆகிட்டோம், திராவிடம் ஃபுல்லாக தமிழ் நல்லா உடச்சி நம்ம ஒருத்தனாக கொண்டாந்து சேர்த்துனுக்குறோம். ஏன்னா இவனுங்கெல்லாம் துரோகிங்க ஃபுல்லாக போயின்னுக்குறானுங்க. சசிகலாவெல்லாம் அதிமுக ஒழிஞ்சு போச்சு சார். 96 அந்த அம்மா அரெஸ்ட் ஆனாங்க இல்லைங்களா? வந்தப்போ பார்ட்டி ஆஃபீஸ் வந்தாங்க. யார்? ஜெயலலிதா அம்மா. அந்த நேரத்தில் வந்து திருவல்லிக்கேணியும் சேப்பாக்கம் பகுதிச்செயலாளர் 2 பேர் நொண்டி அவனுங்க போயிட்டு எல்லோரையும் அப்போ வந்து பார்த்தாங்க பார்ட்டி ஆஃபீஸில். என்ன எப்படி
இந்த மாதிரி தோல்விக்கான விஷயங்கள் ரொம்ப வருத்தமாக தான் பேசுனாங்க. அந்த நேரத்தில் அந்தம்மா சொன்ன வார்த்தை, அதாவது நீங்கள் இவனுங்க பகுச்சலாளர் இந்த அம்மா இருக்கிற வரைக்கும்மா உங்களை விடவே மாட்டாங்க, இந்த அம்மா ஒழிச்சு கட்டுங்க, யாராவது சசிகலாவை உள்ள சேர்க்காதீங்கன்னு சொல்லி அவனுங்க டேரிங்காக அங்கே அடிக்கிறானுங்க ஒரு குரூப்பை சென்னையிலேருந்து பகுச்சலாளர்லாம். அப்போ அந்த அம்மா சொன்ன வார்த்தை, நான் ஒரு லேடி, நான் கூட ஒருத்தர் வச்சுக்கணுன்னா யாரை வச்சுக்க முடியும், என்னோட எல்லா விஷயத்துக்கும் பார்க்க போக, அதனால தான் அந்த அம்மா வச்சுக்கிறேன், இனிமேல் அந்த அம்மா தலையிடாதுன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் தலையிடாமல் தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மாவோட தலையீடு தான். யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அத்தனை பேர் அந்த அம்மா காலி பண்ணிச்சிங்க. சசிகலா அவங்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க ஏடிஎம்கில். உதாரணத்துக்கு இந்த கேபி முனுசாமிக்கிறார் தெரியுங்களா, அவர் என்ன பண்ணார், இந்த அம்மா சொன்னாங்கன்ட்டு உணர்ச்சி வசப்பட்டு பிடிச்சி வச்சா பிள்ளையார் இல்லைன்னா சாணின்னாரு. திரும்ப இந்த அம்மா பவருக்கு வந்தோடனே முனுசாமி காணாமே போயிட்டார். இந்த மாதிரி பல பேரை இந்த அம்மாவுக்கு எதிராக போனவங்களை அத்தனை பேரையும் சசிகலா ஒழிச்சு அமைச்சிட்டு இப்போ வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்குன இந்த கட்சியை நான் கட்டி காப்பாற்றுவேன், என் கூட நீங்கள் வாங்கன்னு நீ ஓப்பனாக சொல்லு. நம்ம ஜாதிகாரங்களாம் ஒன்றா சேர்ந்து திமுகவுக்கு நம்ம ஆதரவான நிலைப்பாடுக்கு போகலாம், என்ன திமுக ஜெயிச்சு வரட்டும், ஏன்னா அதில் நம்ம ஆட்கள் நிறைய பேர் அமைச்சராகிறாங்க, எல்லா பொறுப்பில் இருக்கிறாங்க, அதனால் நம்ம செய்யலாம் சொல்லிட்டோம் தைரியமாக சொல்லலாம்ல. இது பயம் என்ன சார் இருக்குது சார்? இன்றைக்கி ஜாதியை வச்சு தான் சார் அரசியலில் நடக்குதுங்க, அது இல்லைன்னா மறுக்கவே முடியாது. அதனால் சசிகலா பண்ண துரோகம் அந்த அண்ணா திமுகவுக்கு சாதாரண துரோகம் கிடையாது. அந்த அம்மா உண்மையே ஜெயலலிதாவோட ஆன்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஆன்மாவும் மன்னிக்கவே மன்னிக்காது இந்த ரெண்டு பேரும், ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும். இப்போ அந்த புது கட்சி ஆரம்பித்து அதை அந்த ஓட்டை பிரிச்சுக்கிட்டு எதுக்கு இந்த வேலை அந்த மாதிரி ஒரு, ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை நான் வந்து அரசியல் வாழ்க்கையை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ எதுக்கு புது கட்சி ஆரம்பித்து நீங்கள் திருப்பி அரசியலுக்குள்ளே எதுக்கு சார்? இதுதான் சார் இப்போ நான் முன்ன சொன்னேன் தெரியுங்களா, தனக்கு தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தோட ஓட்டு எல்லாத்தையும் பிரிக்கணும். என்ன இவன் வந்துடக்கூடாது, யார் எடப்பாடின்றவர் வரக்கூடாது. என்ன டிடிவி தினகரனுக்கு இருக்கக்கூடிய அந்த தெளிந்த அரசியல் நோக்கு கூட இவங்க யாருக்குமே கிடையாது. உண்மையிலே நீங்கள் 1000 சொல்லுங்கள் சார், டிடிவி தினகரன் வந்து அதிமுக தான் இருக்கணுன்றதுல தெளிவாக இருக்காப்புல. சும்மா அவங்க ப்ரெஷர் இவங்க ப்ரெஷர் கிடையாது. அதெல்லாம் ப்ரெஷர்லாம் போட்டு தினகரன்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் சொல்லுங்கள், தைரியமாக அரெஸ்ட் ஆனார், ஜெயிலுக்கு போனார், அவர் எல்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு தான் வந்துக்கிறாரு. அவர் ஒரு தெளிவான சிந்தனையில் இருக்காருல்ல, ஏன் உங்களால் இருக்க முடியல சார்? இவங்க எல்லாமே கொள்ளை அடித்த கூட்டம் ஃபுல்லாக திமுகவோட பாதுகாப்பு ஓட்டானு சார், இதான் சார் நடக்குது. அதிமுகவில் இருக்கிற அடிமட்டத்தோட அத்தனை பேரும் இதை புரிஞ்சுக்கின்னு இவனுக்கு தகுந்த பாடத்தை புகட்டணும் இந்த தேர்தலில். ஓகே, பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி.